நன்றாய் துணிகரமாய் தெரிந்து சத்தியத்தை அறிந்து ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை என்ன செய்வானா? காலால் மிதிக்கிறவனாயிருப்பான். அவருடைய இரத்தத்தை காலால் மிதிக்கிறவனா இருப்பான். ஆமென். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வருது தெரியுமா? அவன் பாவம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சரீரத்தை நீங்கள் எதற்கென்று ஒப்பு கொடுப்பீர்களோ அப்படி உங்கள் சரீரம் அதற்கென்று ஒப்பு கொடுக்கப்படும். முதல்ல நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டேன், ஒரு நாளும் அக்கிரமத்தில் வாழ மாட்டேன், ஒரு நாளும் மனப்பூர்வமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை தவறி போனதற்கு பிற்பாடு உங்கள் இருதயம் வாதிக்குதுன்னா, உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடப்பீர்களானால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் என்ன எல்லாரும் செய்யாதையா செஞ்சிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி செஞ்சுக்கலாம், ஆமென், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பந்தி எடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போய் பந்தி எடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும் என்கிற அந்த மனநிலை உங்களுக்கு வந்து அது தொடருமானால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின்மாற்றத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.